அனைவருக்கும் வணக்கம். பொது தமிழ் தேர்வு பேட்ச் 1 7th தமிழ் இயல் 4லேருந்து 6 வரைக்கும் டோட்டலாக ஒரு 100 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு 5 டோட்டலாக 19 டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த 19 டெஸ்ட்டுக்கு உண்டான கொஷின் பேப்பர் மொத்தமாக வேணுன்னா கூட நீங்கள் வாங்கி டெஸ்ட் எழுதிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏட்டரும் சென்னி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் பார்த்திங்கன்னா பெரும்நாற்று படை. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பார்த்திங்கன்னா 10 பாட்டில் 2 நூல் எழுதியிருக்காரு. ஒன்று பெரும்நாற்று படை, இன்னொன்று பட்டினப்பாலை. இந்த பெரும்நாற்று படையின் பாட்டுடை தலைவர் பார்த்திங்கன்னா தொண்டைமான் இளந்திரையன். இந்த 10 பாட்டு நூலில் 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்குது. அந்த 5 ஆற்றுப்படை நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறது பின்னாடி பார்க்கலாம். இரண்டாவது கொஷின், பெரும்நாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார்? இப்போ தான் சொன்னேன். ஆன்சர் தொண்டைமான் இளந்திரையன். மூன்றாவது கொஷின், நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல். ஒரு முக்கியமான கொஷின், தமிழில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் அகநானூறு. அகநானூரில் மொத்தம் 400 பாடல்கள் இருக்குது. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு. மருதத்திணையை பாடியவர், அதாவது கலித்தொகையில் மருதத்திணையை பாடியவர் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ ஆன்சர் மருதன் இளநாகனார். மருதத்திணையில் மொத்தம் 35 பாடல்கள் மருதன் இளநாகனார் பாடியிருக்காரு. ஐந்தாவது கொஷின், கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் நூல். ஒரு முக்கியமான கொஷின், இதுவும் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் தொல்காப்பியம். கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். ஆறாவது கொஷின், கப்பல்கள் மூலம் பொருட்களை ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை. அதாவது பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்களை ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்று குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை. ஏழாவது கொஷின், உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் என்று குறிப்பிடும் நூல். இதில் இந்த உருகெழு வங்கம் அப்படின்ற ஒரு கீ பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் அகநானூறு. இன்னொரு கொஷினில் பெருங்கலி வங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது பதிற்று 10. உருகெழு வங்கம் அகநானூறு, பெருங்கலி வங்கம் பதிற்று 10. எட்டாவது கொஷின் பொறுத்துக. நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். வங்கம் அப்படின்னா கப்பல். கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த. மாட உள்ளேரி அப்படின்னா கலங்கரை விளக்கம். இதுக்குண்டான ஆன்சர் கீ ஆப்ஷன் ஏ. பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். பரிபாடல், கலித்தொகை, ஐங்குறுநூறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்கள். பட்டினப்பாலை என்பது 10 பாட்டு நூல். பட்டினப்பாலை இயற்றியார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 10 பாட்டில் பெரும்நாற்று படையும் பட்டினப்பாளையும் இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 10வது கொஷின், அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். இந்த ஒரு கீ பாயிண்ட்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதாவது உருகெழு வங்கம் அப்படின்னா அகநானூறு, பெருங்கலி வங்கம் அப்படின்னு வந்தால் பதிற்று 10. ஆன்சர் இதுக்கு பதிற்று 10. இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கிய வகை சொற்கள் 4 வகைப்படும். அந்த 4 வகை என்ன அப்படின்னா இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். இதான் அந்த 4 வகை. இலக்கண வகை சொற்களும் 4 வகைப்படும். அது என்னென்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இலக்கண வகை, இலக்கிய வகை ஞாபகம் வச்சுக்கோங்க. இலக்கிய வகை அப்படின்னு வந்துட்டாவே இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். அதுதான். 12வது கொஷின், பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். ஆன்சர் பிசிராந்தையார். எந்த வருஷம்னா 1969.
அந்த வருஷம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஞாபகம் இருக்குது 1969ன்னு, நீங்கள் கரெக்டானு பார்த்துக்கோங்க. 13வது கொஷின், பாரதிதாசன் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது. பாண்டியன் பரிசு, இரண்டு வீடு, கண்ணன் பாட்டு, இசையம்பது. இதில் பொருந்தாதது பார்த்திங்கன்னா கண்ணன் பாட்டு, ஏன்னா பாரதியார் பாடியது. பாண்டியன் பரிசு, இரண்டு வீடு, இசையம்பது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பாடிய பாடல்கள். பாரதிதாசன் நூல்கள் அப்படின்னா ஸோ இந்த புக்கில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பாண்டியன் பரிசு, இரண்ட வீடு, இசையம்பது, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், இன்னொன்று அந்த பிசிராந்தையார், அது வந்து ஒரு நாடக நூல். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 14வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், விச்சை. விச்சைனா என்ன அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் கிடையாது, அதாவது கல்வி. விச்சைனா கல்வி. வெறுப்பு வெறுப்பு அப்படின்னா மலை, இதான் வந்து சரி. நிகர் அப்படின்னா சமம். வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம், வைப்புலி. ஸோ பார்த்துக்கோங்க, இதில் சரியானது வந்து ஆப்ஷன் பி, வெறுப்புனா மலை. 15வது கொஸ்டின், நன்னூல் எனும் நூலை எழுதியவர். ஆன்சர் வந்து பவனந்தி முனிவர். பகுபத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் வந்து 6 வகைப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். நாலடியார் எந்த நூல்களில் ஒன்று? ஆன்சர் வந்து 11 கீழ்கணக்கு நூல். 11 கீழ்கணக்கு நூலில் இருக்கக்கூடிய ஒரே தொகை நூல் எது அப்படின்னா நாலடியார். அது ஒரு முக்கியமான கொஷின். 11 கீழ்கணக்கு நூலில் இருக்கக்கூடிய ஒரே தொகை நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நாலடியார். நாலடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது? எத்தனை வெண்பா அப்படின்னா 400 வெண்பாக்களால் ஆனது. இதற்கு வந்து சிறப்பு பெயர் வந்து இருக்குது, அதெல்லாம் டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க. 4 அடி 400 அப்படின்னு சொல்லுவாங்க, வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஷின். நாலடியார் எத்தனை பகுப்புகளை கொண்டது? ஆன்சர் வந்து 3 பகுப்புகளை கொண்டது. அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது திருக்குறளை போன்றே 3 பகுப்புகளை கொண்ட ஒரே நூல் வந்து நாலடியார். ஸோ எத்தனை பகுப்பு? 3 பகுப்புகளை கொண்டது. 20வது கொஷின், களஞ்சை கம்மியர் வருகென கூயி எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் வந்து மணிமேகலை. இதில் வந்து கீ பாயிண்ட்ஸ் வந்து களஞ்சை கம்மியர் அப்படின்ற அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னு வந்தாவே மணிமேகலை. புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது. ஆன்சர் வந்து கடல். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது வந்து கடல். மருதன் இளநகனார் மருதத்திணையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? ஆன்சர் வந்து 35 பாடல்களை பாடியுள்ளார். மார்க்கோ போலோ எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் வந்து இத்தாலி. 24வது கொஷின், கூற்று 1, அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ் வெர்னர். கூற்று 2, இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். ஆன்சர் பார்த்திங்கன்னா 24 வந்து கூற்று 1 சரி. கூற்று 2 வந்து இத்தாலி அப்படின்றது தவறு. அவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு 2 முக்கியமான நூல் வந்து எழுதியிருக்காரு. 80 நாளில் உலகத்தை சுற்றி அப்படின்னு ஒரு புதிய நாள் எழுதியிருக்காரு. பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு. இந்த ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா ஆழ்கடலின் அடியில் அப்படின்ற தலைப்பில் இவரை பற்றின எல்லா இதுவுமே கொடுத்துருக்காங்க. 25வது கொஷின், இலக்கண முறைப்படி அமைந்த சொற்களில் பொருந்தாதது. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு வரணும். உரிச்சொல் வரல, அதுபோல் திரிசொல் வந்திருக்கு. அதனால் பொருந்தாதது வந்து ஆப்ஷன் டி. இலக்கண முறைப்படி சொற்கள் வந்து 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். 26வது கொஷின், பிசிராந்தையார் எந்த நூல் வகையை சார்ந்தது? ஆன்சர் வந்து நாடக நூல். பாரதிதாசன் இயற்றியது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல். 27வது கொஷின், நன்றின்பால் உயிப்பது அறிவு எனும் தொடர் யாருடையது? ஆன்சர் வந்து திருவள்ளுவர். 28வது கொஷின், திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல். நாலடியார் ஒரு முக்கியமான கொஷின் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் வந்து நாலடியார். வள்ளுவர் உள்ளம் எனும் நூலை எழுதியவர். ஆன்சர் வந்து திருக்குள்ளார் வி முனிசாமி. இவருடைய நூல்கள் நான் சொல்கிற பார்த்துக்கோங்க. வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம், சிந்தனை களஞ்சியம்.
அப்புறம் வள்ளுவர் உள்ளம். இந்த நூல் எல்லாமே திருக்குறளார் வி முனுசாமி எழுதிய நூல்கள். 30வது கொஷின், பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறுவது. ஆன்சர் வந்து சந்தி. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறுவது வந்து சந்தி. பொறுத்துக. பெயர் பகாப்பதம், அதுக்கு பார்த்திங்கன்னா நெருப்பு. வினை பகாப்பதம் படி. இடை பகாப்பதம் தில். உரி பகாப்பதம் வந்து நனி. ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் பி. பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் வந்து 6 வகைப்படும். அது என்ன அப்படின்னா பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். இப்போ பொருள் பகுப்பதம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பொன்னன் பொருள் பகுப்பதம். இடம் பார்த்திங்கன்னா இடம் பகுப்பதம் வந்து நாடன். காலம் வந்து சித்திரையான். சினை வந்து கண்ணன். பண்பு வந்து இனியன். தொழில் வந்து உழவன். மொத்தம் பெயர் பகுப்பதம் வந்து 6 வகைப்படும். 33வது கொஷின், காளமேக புலவரின் இயற்பெயர். ஆன்சர் வந்து வரதன். எக்ஸாம்பிள் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இவருடைய நூல்கள் வந்து சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. திருவானைக்க உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல். ஸோ இந்த ஒரு 4 நூல் இவருடைய நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில். 34வது கொஷின், ஒரே பாடலில் 2 பொருள் தோன்றும்படி பாடப்படுவது. ஆன்சர் வந்து இரட்டுறம் மொழிதல். 35வது கொஷின், புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் வந்து மணிமேகலை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து மணிமேகலை. 36வது கொஷின், இவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். பொருந்தாதது பார்த்திங்கன்னா சித்திர அம்பலம், கண்ணுள் விளைஞர் அப்படின்னு வந்திருக்கணும். இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஓவிய புலவர், கிளவி வல்லோன். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவியம் வரைபவர்களின் வேறு பெயர்கள். சித்திர அம்பலம் என்பது ஓவிய கூடத்துடைய வேறு பெயர். தமிழில் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன? மொத்தம் எத்தனை அப்படின்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து உள்ளன. 38வது கொஷின், களம் தந்த புற்பரிசம் கலித்தோணியால் கரை சேர்க்கும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் வந்து புறநானூறு. ஒரு முக்கியமான பாடல் வரி. களம் தந்த புற்பரிசம் கலித்தோணியால் கரை சேர்க்கும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. கப்பலின் முதன்மையான உறுப்பு எது அப்படின்னா எறா. பருமல் அப்படின்னா அது வந்து குறுக்கு மரம். சுக்கான் அப்படின்னா கப்பலை திசையில் திருப்ப பயன்படக்கூடிய ஒரு இதுதான் வந்து சுக்கான். தொழில் பெயர் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும் தொழில் பெயர். அந்த 3 வகை என்ன அப்படின்னா விகுதி பெற்ற தொழில் பெயர், முதுநிலை தொழில் பெயர், முதுநிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு ஒரு 3 வகை கொடுத்துருக்காங்க. தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1991 கிடையாது, 1981 தஞ்சாவூரில் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. 1000 ஏக்கர் பரப்பளவில். 42வது கொஷின் கூற்று 1, தமிழ் பல்கலைக்கழகத்தில் 5 புலங்களும் 25 துறைகளும் உள்ளன. கூற்று 2, இப்பல்கலைக்கழகம் தமிழ்மொழி ஆய்வுகள் செய்வது மட்டுமின்றி சித்த மருத்துவ துறை மூலம் பொதுமக்களுக்கு மருத்துவ தொண்டு செய்து வருகிறது. ஆன்சர் வந்து 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. உவேசா நூலகம் அமைந்துள்ள இடம் எங்கே அப்படின்னா சென்னை. அமைக்கப்பட்ட ஆண்டு 1942 பின்னாடி வந்து வரும். பாரதியார் எந்த இதழில் கருத்துப்பட ஓவியத்தை முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தினார்? ஆன்சர் வந்து இந்தியா அப்படின்ற ஒரு வார இதழில் கருத்துப்படம் அப்படின்னா கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 45வது கொஷின், புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் வந்து நெடுநல் வாடை. இதே வந்து புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படின்னு வந்தால் வந்து மணிமேகலை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு வந்தால் நெடுநல் வாடை. 46வது கொஷின், துணி ஓவியங்களை தற்காலத்தில் எவ்வாறு அழைக்கின்றனர்? ஆன்சர் வந்து கலம்காரி ஓவியங்கள். துணி ஓவியங்களை தற்காலத்தில் எவ்வாறு அழைக்கின்றனர்? கலம்காரி ஓவியங்கள். 47வது கொஷின், இன்ன பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் வந்து பரிபாடல். ஒரு முக்கியமான பாடல் வரி.
இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துணுநர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற வரிகளில் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பரிபாடல். ஓவியக்கூடத்தை குறிக்கும் பெயர்களில் பொருந்தாதது. இதில் வந்து பொருந்தாதது பார்த்தீங்கன்னா ஓவமாக்கல், சித்திரமாடம், சித்திர சபை, எழுதொழில் அம்பலம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவியக்கூடத்தை குறிக்கக்கூடிய பெயர்கள். ஓவியக்கூடத்தை குறிக்கக்கூடிய பெயர்கள் வந்து வரிசையாக படிக்கிறோம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எழுதொழில் அம்பலம், இரண்டாவது வந்து எழுத்துநிலை மண்டபம், மூன்றாவது சித்திர அம்பலம், நாலாவது வந்து சித்திரக்கூடம், தென் ஆப்ஷன் ஏ இருக்கிறது வந்து சித்திரக்கூடம் அப்படின்னு மாற்றிக்கோங்க. அடுத்து சித்திர மண்டபம், அடுத்து வந்து சித்திர சபை. மொத்தம் ஒரு 6 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. தேனரசன் இயற்றிய நூல் எது? இதில் பார்த்திங்கன்னா மண்வாசல் அப்படின்றது தேனரசன் இயற்றிய நூல். அவருடைய நூல்கள் பார்த்திங்கன்னா வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம், மண்வாசல் இது மூணுமே வந்து தேனரசன் இயற்றிய நூல்கள். 5வது கொஸ்டின் பொறுத்துக. குடும்ப விளக்கு பாரதிதாசன், சிந்தனை களஞ்சியம் திருக்குறளார் வி முனிசாமி, பின்னல் சுப்ரபாரதி மணியன், வெள்ளை ரோஜா வந்து தேனரசன். ஆன்சருக்கு வந்து ஆப்ஷன் ஏ. 51வது கொஸ்டின் கூற்று 1. பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதியாகும். இது கட்டளையாக அமையும். கூற்று 2. பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை பால் ஆகியவற்றை காட்டுவது விகாரமாகும். இதில் சரியானது வந்து கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு, விகாரம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா விகுதி. கூற்று 1. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. கூற்று 2. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவர் கொண்டைராச்சி. ஸோ ஆன்சர் வந்து இரண்டுமே சரி. கூற்று 1 சரி, 2 சரி. கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். இதில் சரியானது பார்த்திங்கன்னா வங்குல் அப்படின்னா காற்று, எல் அப்படின்னா பகல், நெடினா நாற்றம், வனப்பு அப்படின்னா அழகு. 54வது கொஷின். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற வரிகள் யாருடையது? ஆன்சர் வந்து வெண்ணி குயத்தியார். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்திங்கன்னா புறநானூறு. 55வது கொஷின் கூற்று 1. 1973ஆம் ஆண்டு பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. கூற்று 2. மாதவிக்கு ஒரு நெடிய சிலை இங்கு நிறுவப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து 2 கூற்றுகளும் சரியானவை. பூம்புகார் நகரை பற்றிய செய்திகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம். 57. மதுரையில் உலகத் தமிழ் சங்கம் எப்போது திறந்து வைக்கப்பட்டது? எப்போது அப்படின்னா 2016ஆம் ஆண்டு மதுரையில் உலக தமிழ் சங்கம் வந்து திறந்து வைக்கப்பட்டது. காளமேக புலவர் எழுதிய நூல் எது? இதில் வந்து ஆன்சர் வந்து திருவானைக்க உலா. ஏற்கனவே நூலை பற்றி சொல்லியிருக்க. திருவானைக்க உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல் இதெல்லாம் வந்து காளமேக புலவர் எழுதிய நூல். 59 பொறுத்துக. இயற்சொல். இயற்சொல் பார்த்திங்கன்னா கப்பல் என்பது இயற்சொல், திரிசொல் வங்கம் என்பது திரிசொல், திசை சொல் வந்து கேணி, வடச்சொல் வந்து வருடம். ஆன்சருக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. 60வது கொஷின் கூற்று 1. கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். கூற்று 2. சமுக்கு எனும் ஒரு கருவியை கப்பலில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் எனும் நூல் குறிப்பிடுகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 சரி, 2 சரி. 61வது கொஷின். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல். ஆன்சர் வந்து நாலடியார். நாலடியார் வந்து வேளாண் வேதம்னு சொல்லுவாங்க, நாலடி நானூறுன்னு சொல்லுவாங்க. 62வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ பாருங்கள். இதில் சரியானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. 1896இல் தொடங்கப்பட்ட கன்னிமாரா நூலகம் தமிழ்நாட்டின் மைய நூலகமாகும். இது வந்து சரி. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஏன் தவறுன்னு பாருங்கள். பூம்புகாரில் மருவூர்பாக்கம் எனும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் எனும் நகரப்பகுதியும் அமைந்திருந்ததாக மணிமேகலை குறிப்பிடுகிறது. மணிமேகலை கிடையாது, சிலப்பதிகாரம். கன்னிமாரா நூலகம் 4ஆம் தளத்தில் மறைமடி அடிகளால் நூலகம் செயல்பட்டு வருகிறது. 4ஆம் தளம் கிடையாது, 3ஆம் தளம். திருவள்ளுவர் சிலை 2000ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் நாள் அன்று திறந்து வைக்கப்பட்டது. ஜனவரி 5 கிடையாது, ஜனவரி 1ஆம் தேதி.
ஸோ திருவள்ளுவருடைய சிலை வந்து 2000 தான் தொடங்கினாங்க. ஆனால் அதற்குண்டான பணிகள் வந்து தொடங்கப்பட்டது 1990ஆம் ஆண்டு அந்த பணி வந்து தொடங்கப்பட்டது. கூற்று 1 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகளை சுவரோவியமாக வரையப்பட்டுள்ளது. கூற்று 2 மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதையே கேலி சித்திரம் என்பர். ஆன்சர் வந்து 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. கனவு எனும் இலக்கிய இதழின் ஆசிரியர் ஏன்னா சுப்ரபாரதி மணியன். கனவு எனும் இலக்கிய இதழின் ஆசிரியர் வந்து சுப்ரபாரதி மணியன். ஸோ இவருடைய நூல்கள் வந்து படிக்கிற பார்த்துக்கோங்க. பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை, இதெல்லாம் வந்து சுப்ரபாரதி மணியன் அவருடைய நூல்கள். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். மீகாமன், நீகான், வங்கம், கப்பலோட்டி, இதில் வந்து பொருந்தாதது இது அப்படின்னா வங்கம். வங்கம் அப்படின்னா கப்பல். மீதி எல்லாமே வந்து கப்பலை செலுத்துபவர்களுடைய பெயர்கள் தான் மீகாமன், நீகான், கப்பலோட்டி எல்லாமே. 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 5. 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்கள் வந்து 5. அந்த 5 என்னென்ன அப்படின்றத படிக்கிற பார்த்துக்கோங்க. திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, பெரும்பனாற்றுப்படை, சிறுமனாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, இதுதான் வந்து அந்த 5 நூல்கள். கூற்று 1 ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி மணிமேகலையில் இடம்பெற்றுள்ளது. கூற்று 2 நாட்காட்டி ஓவியங்களை பாசர் பெயிண்டிங் என்றும் அழைப்பர். இதில் சரியானது பார்த்தீங்கன்னா கூற்று 1. கூற்று 1 வந்து தவறானது, அதாவது ஆப்ஷன் ஏ. ஏன் தவறானதுன்னா ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி வந்து மணிமேகலையில் இடம்பெற்றுள்ளது தவறு. மணிமேகலை கிடையாது, பரிபாடல். 68வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். உவேசா நூலகம் 1942 தொடங்கப்பட்டது. ஆப்ஷன் பி பாருங்கள். உவேசா நூலகத்தில் 2128 ஓலை சுவடிகளும் 2940 தமிழ் நூல்களும் உள்ளன. ஆப்ஷன் சி கீழ்திசை நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8ஆம் தளத்தில் இயங்கி வருகின்றது. ஆப்ஷன் டி தஞ்சை சரஸ்வதி அம்மாள் நூலகம் கிபி 1121 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன. இதில் சரியானது வந்து ஆப்ஷன் ஏ, அதாவது உவேசா நூலகம் 1942 தொடங்கப்பட்டது. ஆப்ஷன் பி ஏன் தவறுனா 2940 இருக்கு பாருங்கள், அது வந்து 41, அதாவது 2941 தமிழ் நூல்கள் உள்ளன. ஆப்ஷன் சியில் பாருங்கள் 8ஆம் தளம் கிடையாது, 7ஆம் தளம். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா அது வந்து 1121 கிடையாது, 1122, அதாவது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் 1122 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன. 69 கூற்று 1 பூம்புகார் சிற்பக்கலைக்கூடம் 7 நிலை மாடங்களை கொண்டது. கூற்று 2 கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டுமே சரி. கூற்று 1 சரி, 2 சரி. 70வது கொஸ்டின் ஓர் எழுத்து ஒரு மொழியில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். மே அப்படின்னா மேகம் கிடையாது, மே அப்படின்னா அன்பு, மீ அப்படின்னா வந்து வான், இது வந்து சரியானது. வை அப்படின்னா வந்து இழிவு கிடையாது, புல். தூ அப்படின்னா மதில் கிடையாது, தூய்மை, தூனா தூய்மை. 71வது கொஸ்டின் கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் எது? இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கம். பொறுத்துக பெயர் இயற்சொல், இது பார்த்தீங்கன்னா பொன். வினை இயற்சொல் வந்தான். இடை இயற்சொல் அவனை. உரி இயற்சொல் வந்து மாநகர். ஆன்சருக்கு வந்து சி, ஆப்ஷன் சி. 73வது கொஸ்டின் கூற்று 1 ஓவியம் வரைய பயன்படும் துணியை எழினி, திரைசீலை, கிளி, படாம் என பல பெயர்களில் அழைப்பர். கூற்று 2 சிலப்பதிகார காப்பியத்தில் குணமாலை எனும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 2 வந்து தவறானது, அதாவது ஆப்ஷன் பி. ஏன் தவறானதுன்னா இது சிலப்பதிகாரம் காப்பியம் கிடையாது, சிவக சிந்தாமணி காப்பியத்தில் அப்படின்னு வந்திருக்கணும். 74வது கொஸ்டின் எரா அப்படின்னா அடிமரம், பருமல் அப்படின்னா குறுக்கு மரம், மீகாமன் அப்படின்னா கப்பல் செலுத்துபவர் தான் மீகாமன், காந்த ஊசி வந்து திசை காட்டும் கருவி. ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 75 கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். இதில் பொருந்தாதது பார்த்திங்கன்னா தோணி, புனை, மிதவை, இதெல்லாம் வந்து சிறிய நீர்நிலையை கடக்க பயன்படுத்தியவை. களம் என்பது கப்பல், இது வந்து பெரிய நீர்நிலையை கடக்க பயன்படுத்தியது தான் கப்பல். வடச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? வடச்சொற்கள் பார்த்திங்கன்னா 2 வகைப்படும், அதாவது தற்சமம், தற்பவம் அப்படின்னு 2 வகைப்படும்.
77வது கொஷின், நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி எனும் தொடரில் நாள் என்பது எதை குறிக்கும்? நாள் என்பது எதை குறிக்கும்னா நாலடியாரை குறிக்கும். நாலும் இரண்டும், இரண்டு என்பது திருக்குறளை குறிக்கும். 78வது கொஷின், பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்குவோம் எங்கள் பாரத தேசமென்று தோள் கொட்டுவோம் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார் என்று பாடியவர், அதாவது பாரதியார். 79வது கொஷின், கூற்று 1, செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்று தோற்றுவிக்கப்பட்டது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். எந்த வருஷம்னா 1981ஆம் ஆண்டு 1000 ஏக்கர் பரப்பளவில். கூற்று 2, வானத்திலிருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் இதன் கட்டிட அமைப்பு உள்ளது. ஸோ ஆன்சர் வந்து 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. 80வது கொஷின், சுப்பரபாரதிமணி எழுதிய நூல்களில் பொருந்தாதை தேர்ந்தெடுக்கவும். வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்து மண் இதெல்லாம் அவருடைய தான். தேன்மலை வந்து சுரதா அவர் இயற்றிய நூல், அதனால் பொருந்தாது வந்து ஆப்ஷன் சி. 81வது கொஷின் பொறுத்துக்க, ஓரெழுத்து ஒரு மொழி. கா அப்படின்னா சோலை, மை அப்படின்னா அஞ்சனம், கை அப்படின்னா ஒழுக்கம், நே அப்படின்னா அன்பு. 82வது கொஷின், கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது சந்தி ஆகும். சந்தி கிடையாது, அது வந்து இடைநிலை. பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். இதுதான் வந்து சரியானது. அப்போ ஆப்ஷன் சி பாருங்கள், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைசொல் சந்தி எனப்படும். சந்தி கிடையாது, சாரியை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சாரியை எனப்படும். சாரியை கிடையாது, சந்தி. ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து சரியானது வந்து ஆப்ஷன் பி. கூற்று 1, மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார். கூற்று 2, காலமேக புலவர் சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியுள்ளார். இதில் சரியானது வந்து கூற்று 1 வந்து சரி, 2 வந்து தவறு. ஏன்னா காலமேக புலவர் வந்து சரஸ்வதி அந்தாதி கிடையாது, சரஸ்வதி மாலை என்னும் நூலை எழுதியுள்ளார். இசை அமுது யார் அப்படின்னா பாரதிதாசன். திருக்குறளில் நகைச்சுவை யார் அப்படின்னா திருக்குறளார் வி முனிசாமி. கதை சொல்லும் கலை யாருன்னா சுப்ரபாரதி மணியன். பெய்து பழகிய மேகம் வந்து தேனரசன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 4, 1, 2, 3. 85 கூற்று 1, கற்றோருக்கு மட்டும் விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டும் பயின்று வருபவை திரிச்சொற்கள் எனப்படும். கூற்று 2, திரிச்சொற்கள் பெயர், வினை, இடை ஆகிய 3 வகைகளிலும் வரும். இதில் சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறானது. திரிச்சொல் வந்து 4 வகையில் வரும். பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் 3 வகை தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆப்ஷன் கூற்று 2 வந்து தவறானது. 86வது கொஷின், கூற்று 1, திருவள்ளுவரின் புகழை உலகறியச் செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் எனும் கலைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. கூற்று 2, இது திருவாரூர் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டு அதனை 2 யானைகள் இழுத்து செல்வது போன்று கருங்கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ ஆன்சர் வந்து 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. 87வது கொஷின், காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் எது? ஆன்சர் வந்து காலம் அறிதல். 88வது கொஷின், ஏடிடத்தின் கவி ஒன்று வரைந்திட என எழுதென்று சொன்னது வான் என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். உடன்பாடு முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர், வருகை முதல்நிலை தொழில் பெயர், இடி விகுதிப்பட்ட தொழில் பெயர், மீன் வந்து முதல்நிலை தொழில் பெயர். இதில் சரியானது வந்து உடன்பாடு முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர். வருகை என்பது வெறும் தொழில் பெயர். இடி என்பது முதல்நிலை தொழில் பெயர். மீன் வந்து முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். ஸோ அதனால் சரியானது ஆப்ஷன் ஏ. 90வது கொஷின், திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை எவ்வளோ அப்படின்னா 7000 டன். 91வது கொஷின், 3ஆம் தமிழ் சங்கம் எங்கு நடந்தது? 3ஆம் தமிழ் சங்கம் எங்கு நடந்ததுன்னா மதுரை. 92வது கொஷின், கூற்று 1, வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குரட்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ளன. கூற்று 2, அறத்துப்பால் கருநிற பளிங்கு கல்லிலும் பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கல்லிலும் இன்பத்துப்பால் செந்நிற பளிங்கு கல்லிலும் பொறிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஆன்சர் வந்து கூற்று 1, 2 சரி. 93வது கொஷின், இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து கன்னடை. இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் வந்து கன்னடை. கூற்று 1, நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பலை உருவாக்கினர். இவற்றை தச்சு மூலம் எனும் நீட்டல் அளவையால் கணக்கிட்டனர். கூற்று 2, இரும்பு ஆணிகள் துருப்பிடித்துவிடும் என்பதனால் மரத்திலான ஆணிகளையே பயன்படுத்தினர். இந்த ஆணிகளை தொகுதி என்பர். ஆன்சர் வந்து 2 கூற்றுகளும் சரியானவை. பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் எனும் புதினத்தை எழுதியவர். ஆன்சர் வந்து ஜூல்ஸ் வெர்ன்.
96வது கொஷின், வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது என்னும் பாடல் எந்த நூல் வகையை சேர்ந்தது? ஆன்சர் வந்து அது வந்து தனிப்பாடல் திரட்டு. 97வது கொஷின், சரியானதை தேர்ந்தெடுக்கவும். வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம். ஆயக்கலைகள் மொத்தம் 63. இருபொருள் தருமாறு பாடப்படுவது தனிப்பாடல் ஆகும். இடம் 2 வகைப்படும். இதில் வந்து சரியானது வந்து ஆப்ஷன் ஏ, வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம். ஆயக்கலைகள் மொத்தம் 64. இருபொருள் தருமாறு பாடப்படுவது இரட்டர மொழிதல். இடம் வந்து 3 வகைப்படும். இது தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. கூற்று 1, பகுபதமாக அமையும் பெயர்ச்சொல் பெயர் பகுபதம் எனப்படும். இது பொருள், இடம், காலம், சினை, பண்பு என 5 வகைப்படும். கூற்று 2, பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம் ஆகும். இதில் சரியானது வந்து கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 ஏன் தவறு அப்படின்னா, அதாவது பகுபதமாக அமையும் பெயர்ச்சொல் பெயர் பகுபதம் எனப்படும். இது வந்து பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என 6 வகைப்படும். 5ன்னு கொடுத்துங்கிறாங்க, தொழில் அப்படின்றது கொடுக்கல. அதனால் வந்து கூற்று 1 வந்து தவறு. 99வது கொஷின், தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கியது எதில் அப்படின்னா திருவிளையாடல் புராணம். 1வது கொஷின், வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடிலை என பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் வந்து நாலடியார். நாலடியார் பார்த்திங்கன்னா 400 பாடல்களால் ஆனது. வேளாண் வேதம், நாலடி 400 என சிறப்பு பெயர் வந்து இருக்குது. ஸோ இதோட டெஸ்ட்டு 5 100 கொஷின் வந்து முடிஞ்சுது. அடுத்து வந்து டெஸ்ட்டு 6 வந்து பார்க்கலாம்.